தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மீண்டும் ஒரு முறை அதிரடியாக தன்னுடைய பயணத்தை திருப்பூரில் செய்து முடித்திருக்கிறார். ஆரம்பத்திலிருந்து கண்கவராக போச்சு. ஆனால் பல விஷயங்கள் அவர்களுக்கு எதிரானதாகவும் அங்கு நடந்த சம்பவங்கள் அப்படிங்கிறது போச்சு. வாக்குறுதிகள் அப்படிங்கிறது செக்டாராக பிரித்து நேற்றைக்கு ஒரு 4 வாக்குறுதிகள் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்கிறாரு. இது எந்த அளவுக்கு களத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும், குறிப்பாக அரசு ஊழியர்கள், திமுகவுக்கு தொடர்ந்து வாக்காளர்களாக இருந்து வரக்கூடிய அரசு ஊழியர்களை குறிவைச்சும் பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். நாளை ஒரு புத்தகமாகவே 16ஆம் தேதி ஒரு புத்தகமாகவே அது வெளியிடப்படும் என்பதையும் விஜய் அறிவித்திருக்கிறார். எந்த அளவுக்கு, ஏன்னா தேர்தலில் வாக்குறுதிகளை வைத்து தான் வாக்களிக்கிறார்களாங்கிறது ஒரு தனி விவாதமாக இருந்தாலும் அதனுடைய பின்னணி எந்த அளவுக்கு உழைத்திருக்கிறது தாவேகா விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. கோவையில் விஜய் அவர்களுடைய பரப்புரை, கோவையில அனுமதி இல்லைனாலும் ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருந்து அவர் அவினாசி போய் பெருமாநல்லூர்ல அந்த பேச்சு அப்படிங்கிறது அமைஞ்சது. இல்லை, இதுல மிக குறிப்பாக திட்டங்கள் ஒவ்வொரு இடத்துல போகும்போதும் அங்க யார் பெருவாரியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கான திட்டங்களை அறிவிச்சாரு. இன்னைக்கு விவசாயிகள், அதுபோல திருப்பூர்ல இருக்கக்கூடிய கைத்தறி விவசாயிகள், இவர்களுக்கெல்லாமான விஷயங்களை அறிவிச்சாரு. குறிப்பாக திமுகவினுடைய வாக்கு வங்கி பெருவாரியாக அரசு ஊழியர்கள் தான். அவர்களை குறிவைத்து பல்வேறு விஷயங்களை, திட்டங்களை பேசினார். இது எப்படி எடுபடுமா, இல்லை இது ஒரு பெரும் ஆயுதமாக தாவேகாவுக்கு ஒரு பலனை தருமா? விஜய் அவர்கள் ரொம்ப கான்ஷியஸாக நேற்று ப்ளே பண்ணியிருக்கிறார். ஏன்னா அவர் அங்கே போனது, அந்த எழுச்சி அதை நம்ம பார்க்க முடிஞ்சது. இளைஞர்கள் உங்களுக்கு அவர் அப்படியே பின்தொடர்ந்து அந்த 3.5 மணி நேரமும் கூட போனது, நட்டில் சில இடங்களில் இல்லைனாலும் அடுத்து ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுங்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிந்தது. அது ஒரு பக்கம், அது அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவு அது வாக்காக மாறுகிறதா, அந்த விவாதம் நமக்கு மே 4க்கு பிறகே உட்காந்து கிடைக்கக்கூடிய திறவுகளை வச்சு பேசிக்கலாம். அவர் அங்கே பேசியதில் ரொம்ப கான்ஷியஸாக நேரடியாக பாஜக சம்மந்தப்பட்ட இந்த தொழில் துறைகளில் அவர் தொட்டதெல்லாம் பாஜக சம்மந்தப்பட்ட விவகாரங்களை அவர் நேரடியாக தொடலை. நல்லா கரெக்டாக ப்ளே பண்ணுறாரு. அப்படி பார்க்கும்போது அவருக்கு நேரடியாக பாஜகவை எதிர்க்காமல் அதிமுகவை எதிர்க்காததில் அவருக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு எண்ணம் இருக்குன்னா, அந்த வாக்குகள் நமக்கு வரணும்னா அந்த தலைவர்களையோ இல்லை அந்த அவங்களுடைய விஷயங்களை நம்ம நேரடியாக எதிர்த்தோம்னா அவங்க மேலே ஒரு சாஃப்ட் ஒன் இருக்கிற மாதிரி இருக்கிறவங்க நமக்கு வராமல் போக வாய்ப்பு இருக்குது. இல்லை, இதில் கேட்க வேண்டியது, கோவை மாவட்டத்தை பொறுத்தளவில் நிறைய நிறுவனங்கள் இருக்கிறது. விவசாயம், அது மாதிரி கைத்தறி, இது அது மாதிரி நிறைய தயாரிப்புகள் நிறுவனங்களுக்கு, அது மாதிரி டிவிஎஸ் மாதிரியான நிறைய நிறுவனங்களுக்கு இந்த பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடியது. அப்போ இதெல்லாம் நேரடியாக பாதிக்கக்கூடியது. பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களில் ஜிஎஸ்டி மூலமாக பெரும் பாதிப்பை தொடர்ந்து ஏற்படுத்திட்டு இருக்கிறது. நிறைய கடந்த காலங்களில் நிறைய நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கிறது. அது பல்வேறு கட்டங்களில் நடந்திருக்கு. அப்போ நீங்கள் உண்மையாகவே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சார்பாக, அந்த நிறுவனங்களுக்கு சார்பாக பேசணும்னா மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கணும்ல, மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களையாவது நீங்க பேசணும்ல. வாபஸ் வாங்க வைப்பதற்கான முயற்சிகளை செய்வோம் நீங்க சொல்லியிருந்திருக்கலாம்ல. இது மக்களுக்கு, இந்த தொழில்துறைக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது. நீங்க பீக் அவருக்கான மின்சார கட்டணம்ங்கிறது அது இங்க ஸ்டேட்டை தாண்டி சென்ட்ரலாகவே ஆண்டுக்காண்டு ஏற்றணுங்கிற சட்டம் மத்திய அரசால் கொண்டு, மத்திய அரசாங்கத்தில் இருக்கிறது. நீங்க விவசாயிகள் குறித்து பேசுறீங்க. அமெரிக்காவோட போய் ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டுட்டு வந்தாங்களே, அது இந்திய விவசாயிகளுக்கு, தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லையா? அமெரிக்காவில் ட்ரம்ப் போட்ட டேரிஃப்னால நம்முடைய ஏற்றுமதி, நம்முடைய இங்கேருந்து ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் பெருமளவுக்கு திருப்பூரில் இருந்து நம்ம ஏறத்தாழ இந்தியாவினுடைய எக்ஸ்போர்ட் தலைநகரம்ங்கிற அளவுக்கு நம்ம கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்கிறோம். மிக பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டது திருப்பூரினுடைய ஏற்றுமதி பின்னலாடை தொழில் நிறுவனங்கள் தான். நிச்சயமாக கடந்த காலங்களில் இருந்த அதிமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, இதுக்கு நிறைய திட்டங்களை வகுத்து இன்னைக்கு இந்தியாவிலே மிக பெரும் ஒரு முன்னேறிய இடமாக திருப்பூர் வந்திருக்கு. அந்த இடம் தான். இந்த இடத்துல விஜய் ஏன் கான்சியஸா பேசலன்னா, நம்ம நினைக்கிறோம் அது அப்படியாவும் இருக்கலாம், எதுக்கு அவங்கள பகச்சுக்கணும், ஏற்கனவே திமுகவை பகச்சுக்கிறோம், 2 அரசையும் பகச்சுக்க வேண்டாம்னு ஒரு இதா நம்ம ஒண்ணு. உங்களுடைய வலிமை தெரிஞ்சாதானே. இன்னும் பாரு, ஒருவேளை நான் என்னுடைய பார்வையிலன்னு சொல்றேனே, ஒருவேளை பாருங்க பாஜகவை எதிர்க்கிறாரு தலைவர், அப்ப இவர் யாருக்கு சார்பாக இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த குரல் வலுப்பெறும்ல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல மட்டும் வரும்போது அப்படியே ஒரு பாலிசா போயிடுறது, அந்த மாதிரியான விஷயங்களை தானே பண்ணிட்டு இருக்கு. இல்லை, அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு நான் கூடுதலாக பார்க்குறேன். என்னன்னா, கொங்கு மண்டலத்தில் அதிமுக பாஜகவினுடைய ஓட்டு இவருக்கு தேவைப்படுகிறது. அவங்கள நேரடியாக திட்டோம்னா என்ன, இது வரைக்கும் நம்ம போட்டுக்கிட்டு இருந்தவங்களை திட்டுறாரேன்னு ஒரு எண்ணம் கொண்டு உங்களை நான் அரவணைச்சிக்கிறேங்கிற இடத்துல இருந்து திமுக தான் பெரிய எதிரி, உங்களுக்கு நான் இதெல்லாம் செஞ்சு தரேன், என்கிட்ட வாங்கன்னு அந்த வாக்கு வங்கியை
அரவணைச்சு தன்மையப்பட்ட. நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா ஏன் பேசுறாரு? எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி எடப்பாடி இல்லை, நான் அரவணைக்கிறேன்னுட்டு தான் அவர் அதிமுக ரொம்ப கான்சியஸாக இஷ்யூ பேசிஸில் ஸ்ட்ராங்காக அடிக்காத காரணம் அந்த வாக்கு வங்கி தன்னை வந்து சேரணுங்கிறதுக்காக. இப்போ நேரடியாக அவங்க இவ்வளோ நாள் நம்பிக்கிட்டு இருக்க ஒரு கட்சியை ஓப்பனாக போட்டு ரொம்ப அடித்தோம்னா அவன் எதிர் திசைக்கு போக வாய்ப்பு இருக்குது. நம்மலாம் ஒன்று தான், நமக்கு எதிரி திமுக தாங்கிறத சொல்லி அவங்கள தன்னோட அணைத்து கொள்வதற்கான ஒரு உத்தியாகவும் அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று இது ஒரு ரீசனாக இருக்கலாம். ஏன்னா இப்போ கொங்கு மண்டலத்தில் ஆப்வியஸாக ஸ்ட்ராங் உங்களுக்கு அதிமுக தான், அதிமுகவோட சேர்த்து பாஜகவும் தான். அங்கே எடப்பாடி பழனிசாமி சீட்டை குறைச்சி கொடுத்தாரு பாருங்க, அவர் அங்கே சாணக்கியமாக நிற்கிறாருன்னு வச்சுக்கலாம். அதை தாண்டி விஜய் பேசியது அப்படிங்கிறதுல அரசு ஊழியர்கள், அது மற்ற செக்டார்ஸ் கூட நீங்கள் மிக்ஸ்டாக இருப்பாங்க, விவசாயிகளோ இல்லை நெசவாளர்களோ மற்றவர்கள் அப்படிங்கிறது எம்எஸ்எம்இஸோ. இது வந்து இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும், அதாவது என்னென்னா தொழில் பண்ணுறவங்கள பொறுத்த, நீங்கள் எம்எஸ்எம்இங்கிறதுனால நான் சொல்கிறேன், தொழில் பண்ணுறவங்க யாரையும் பகைச்சக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் நமக்கு தொழில் நடக்கணும், அதனால் ஒரு சார்பு தன்மையை ஒரு ஸ்டாண்டர்ட் டைரெக்டாக எடுக்கக்கூடியதெல்லாம் இல்லை. ஒவ்வொரு கட்சி சார்ந்தும் அங்கங்கே கூட்டமைப்பு வச்சுருப்பாங்க, சங்கம் வச்சுருப்பாங்க, ஒரு சங்கம் இவங்களை ஆதரிக்கும், கட்சியே எப்படி தொழிற்சங்கம் நடத்துதோ அது மாதிரி இதில் சில நிறுவனங்களாக இருக்கும், நீங்கள் அவங்கள தள்ளிடுங்க. அதுபோக பெரும்பாலும் இருக்கக்கூடியவர்கள் யார் வந்தாலும் குழப்பம் நடக்கணுங்கிற இடத்துல இருப்பாங்க. நேரடியாக எதிர்கட்சியை கூட அவங்க பகச்சிக்க மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடியது அவங்களுக்கு வியாபாரம் முக்கியம், வணிகம், வர்த்தகம், அந்த நலன் முக்கியங்கிறதுனால இருப்பாங்க. இது ஒரு பேட்டர்ன் வச்சுக்கோங்க. ஆனால் அவர் அரசு ஊழியர்கள் அப்படிங்கிறது நேரடியாக திமுகவினுடைய வாக்கு வங்கி. இந்த ஆட்சி காலத்தில் திமுக வந்து பார்த்திங்கன்னா அவங்களின் மீது அவங்களுடைய வாக்கு வங்கிக்கிட்டே ஒரு அதிருப்தி இருக்குன்னு ஒரு பார்வை இருக்குது. அது உண்மையாக என்னங்கிறது நமக்கு எலெக்ஷனுக்கு போனால் தான் தெரியும். ஏன்னா அவங்க பழைய ஓய்வூதிய திட்டம்னாங்க, அது செயல்படுத்த முடியாதுங்கிறதுனால யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்ங்கிற மாதிரி அவங்க வேறு ஒன்று யூபிஎஸ்ஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் ஓபிஎஸ்ஸை கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா அதிமுக இந்த ஓபிஎஸ்ஸை தான் கட்சிக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அதை கலோக்கியெல்லாம் சொல்லுவாங்க. பட் அந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் பழைய இது மாதிரி இல்லை, இது என்னதான் இருந்தாலும் அது மாதிரின்னு சொன்னாலும் இது அது இல்லைங்கிற விமர்சனங்கள் இருக்குது. அதை அவங்க எப்படி பார்க்குறாங்கங்கிறது இருக்குது. நீங்கள் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான பல விஷயங்கள் இன்னும் செட்டில்மெண்ட்ஸில் தொடங்கி நெருக்கடிகள் இருக்குது. மிக முக்கியமானது இந்த இவங்க ஓய்வு பெறும் வயது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உயர்த்தினார். ஸோ அது கூடுதல் சுமையாக எங்கே மாறுதுன்னா, புதிய ஆட்களை ரெக்ரூட் பண்ணலை, ரெக்ரூட்மெண்ட் மிக குறைவாக இருக்கிறது அரசு துறைகள்னு ஒரு பார்வை இருக்குது. இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கான்ட்ராக்டில் எடுக்கிறீங்க. கான்ட்ராக்டில் எடுக்கக்கூடியவர்கள் ஒரு எல்லைக்கு மேலே அவங்கள வேலை வாங்க முடியாதுங்கிற மாதிரியான சூழல் இருக்குது. நீங்கள் போக்குவரத்துலேயே பெருமளவுக்கு கான்ட்ராக்ட் அவுட் சோர்ஸ் பண்ணி நம்ம எம்டிசிங்க சென்னைக்குள்ளே ஓடுறதுலலாம் பெரும்பாலும் அப்படியான விஷயங்கள் போயிருக்குங்கிறதுனால அவங்க ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. தொழிற்சங்க நிர்வாகிகள், தொழிற்சங்கம் தனி, அரசு ஊழியர்கள் சார்ந்த தொழிற்சங்கம் தனி, அரசு அலுவலர்கள் இதை குறி வச்சு விஜய் நேற்றைக்கு வாக்குறுதியில் இருக்கியிருக்கார். காவல்துறைக்கும் ஒரு அப்பீஸ்மெண்ட்டையும் அவர் ஒரு அப்பீஸ்மெண்ட்டுங்கிறத விடவும் அவங்களுக்கு நான் இதெல்லாம் செஞ்சு தரேன், எனக்கு ஆதரவள்ளி இல்லை அது ரொம்ப ஒரு சரியான ஒரு நகர்வாக பார்க்கலாம். டாக்டிக்கலி நீங்கள் தனித்தனியாக போயிருப்பது அப்படின்னு. பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்குவது குறித்து வழங்கப்படும் இல்லை, நமது டிவிகே அரசாங்கம் கனிவுடன் பரிசீலித்து மதிப்பீடு செய்யும். ஸோ எடுப்பில் கொடுக்க முடியாதுங்கிறத அவருக்கு சொல்லி கொடுத்தவங்க பின்னாடி ஒர்க் பண்ண அந்த டீம் ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கு. நீங்கள் பாட்டு கொடுத்துருவோன்னெலாம் சொல்லாதீங்க, ஏற்கனவே ஒரு 4 ஸ்டேட்டில் கொடுக்குறேன்னு சொல்லி எக்கச்சக்கமாக கடனாகி ரொம்ப பரிதவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இமாச்சல் உட்பட சில ஸ்டேட்ஸில் கொண்டு வந்தாங்க, கர்நாடகா கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. அந்த மாதிரியான சில ஸ்டேட்ஸ் ஒரு 4 ஸ்டேட்டு கொடுத்து அது அளவுக்கு அதிகமான நிதிச்சுமையாக போயிடுச்சு அப்படிங்கிறதுனால அதை குறிப்பிட்டிருந்தாங்க. அடுத்தது 5 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் தொடர்ச்சியாக அரசு பணியை நிறைவு செய்துள்ள அனைத்து தற்காலிக ஆசிரியர்கள் மற்றும் செவிலியர்கள், இது எல்லா செக்ஷனுமே சென்னை வரைக்கும் வந்து போராடினாங்க. ஸோ அதை வந்து ஒரு டாக்டிக்கல் மூலம் 5 வருஷம் நீங்கள் மினிமம் டெம்பரரியாக அல்லது கான்ட்ராக்ட் இதாக உங்களுடைய ஒர்க்கை முடிக்கிறீங்க அப்படின்னா அவர்களை, எழுத்தர்களையும் பணியாளர்களை தவிக அரசாங்கம் பணி நிரந்தரம் செய்யும் அப்படிங்கிற ஒரு பெரிய வாக்குறுதி. ஏன்னா இந்த 5 ஆண்டுகள் நிறைவு அப்படிங்கிறது வெறும் திமுக பீரியடில் ஹையர் பண்ணதில்லை, இடைமுக்கில் அந்த 10 ஆண்டு பீரியட்லேயே உங்களுக்கு தற்காலிக பணியாளர்களாக 10 வருஷம் 15 வருஷம் ஆனவங்கள்லாம் இருக்கிறாங்க. அவ்வளவு ஆண்டுகள் அதே சம்பளத்திலே வேலை பார்த்துருக்குறாங்க. இப்போ எலெக்ஷன் இருக்கிறதுல அவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணி போராட்டத்துக்கு வந்த பிறகு திமுக அவங்களுக்கு ஒரு ஊதிய உயர்வு மட்டும் ஏதோ ஒரு % கொடுத்தாங்க. பட் அவங்களுக்கு அந்த பணி நிரந்தரம்ங்கிறது கொடுக்கப்படல. இன்றைக்கும் அவங்க அரசு பணியாளர்கள் கிடையாது, தற்காலிகம் அப்படின்னும் போது அதை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படிங்கிறது வராங்க. அடுத்தது அவருடைய வழக்கமான அந்த ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிறது.
பதவி உயர்வுக்கும் பணம் பெறும் கலாச்சாரத்தை தாவேக அரசு முடிவுக்கு கொண்டு வரும். அனைத்து அரசு ஊழியர்களின் இடமாற்றங்களும் வெளிப்படையான மற்றும் கால வரையறைக்கு உட்பட்ட முறையில் நடத்தப்படும் ஒரு விஷயம் போட்டிருக்கிறார். ஆக்சுவலாக டிரான்ஸ்ஃபருங்கிறது நீங்கள் பல துறைகளில் அவங்க உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்குறாங்கனால இடத்த மாற்றி போட்டுருவாங்க. அதை கான்ஷியஸாக செய்கிறது. நீங்கள் இருப்பீங்க, ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அவங்களுக்கு ப்ரமோஷன் போட்டு சம்மந்தம் இல்லாத ஊரில் போட்டால் நீங்கள் ரிட்டர்ன் வர்றதுக்கு கேட்பீங்க. ஒருவேளை ப்ரமோஷன் உங்களுக்கு பணம் இல்லாமல் கிடச்சாலும் நீங்கள் அதை விட சேர்த்து கூடுதலாக திரும்ப சொந்த ஊருக்கு அதே கேடரில் வர்றதுக்கு கூடுதலாக பணம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இருக்கிறது. இந்த அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேடுகள் அதுவும் ஒன்று. அதுக்கு நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி. ஏன்னா கட்சிக்கு ரொம்ப வெளிப்படையாக நடக்கக்கூடிய அமைப்பு இல்லையா, அதனால் அதே போல் டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிற வகையில் சொல்கிறாரு. அந்த கட்சியில் எவ்வளோ வெளிப்படைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இல்லை என்னங்க, மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து அத்தனை பொறுப்பு எவ்வளோ வெளிப்படைத்தன்மையோடு போட்டிருக்கிறாங்க. புஷியானந்த் அவர்களை கேளுங்க, இந்த மாவட்ட செயலாளரை ஏன் போட்டிங்கன்னு இது வரைக்கும் யாராவது ஒருத்தர் அந்த கட்சியில் வெளில வந்து போராடி இருக்காங்களா? யாராவது எப்படி நீங்க அவரை இவ்வளவு பணம் செலவு பண்ணேன் என்ன வந்து வாக்காளரா போட மாட்டேங்கிறாங்க, கூடுதல் காசு வேட்பாளரா கூடுதல் பணம் கொடுக்கறவங்கள வந்து வேட்பாளராக அறிமுகப்படுத்துறாங்க. மாவட்ட செயலாளர் பொறுப்பு ஐடி விங்கில இருந்தே இவ்வளவு பணம் வாங்கிட்டு என்ன விட கூட கொடுத்தவங்களுக்கு பொறுப்பு போட்டுட்டாங்கன்னு மாவட்டம், கிளைக்கழகம், ஒன்றியம், வட்டன்ற எல்லா நிலைகளிலும் இருந்தது. அஜித் ஆக்மல் அவர்கள் நான் உழைச்சி எனக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி 2 கோடி ரூபாய் நான் இது வரைக்கும் செலவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இல்லை அந்த அளவு அது கட்சியில் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. நம்ம குற்றச்சாட்டை உள்ளே இருக்கிறவங்க வந்து வெளில வந்தவங்க தானே வச்சாங்க, உள்ளே இருக்கிறவங்க யாரும் இன்னைக்கு சொல்லி. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி வெளிப்படையாக செய்வோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை விஜய் அவர்கள் கொடுத்துருக்கிறார். பணம் வாங்கிட்டுலாம் யாருக்கும் கொடுக்கல அப்படிங்கிறது. ஏன்னா முதல் நாள் நைட்டு கட்சியில் சேர்ந்த அடுத்த நாள் காலைல வேட்பாளர் ஆவதற்கெல்லாம் ஒரு அவங்களுடைய மெரிட், அதாவது அப்படி புறக்கி எடுத்திருக்காங்க. வேறு கட்சிகளில் இருக்கக்கூடிய நல்லவங்களை, பாஜகவில் இருக்கக்கூடிய நல்லவங்க, அதிமுகவில் இருக்கக்கூடிய நல்லவங்க, அவங்களையெல்லாம் அவர்களுடைய குணநலன்களை அடிப்படையாக வச்சு அப்படியே தூக்கிட்டாங்க. நீங்கள் இருக்க வேண்டிய இது இல்லை, அந்த தங்கத்தை தூக்கிட்டு வாங்கங்கிற மாதிரி. நீங்கள் இருக்க வேண்டிய இடம் அது இல்லை, தவறான இடத்துல இருக்கிறீங்க, நீங்கள் இங்கே வரணும் அப்படின்ட்டு வாங்க, நீங்கள் இங்கே இருக்கணும் அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதை கொண்டு போகிறாரு. அடுத்த 4மே காவலர்களுக்கான நாள் இல்லை, 5 வரைக்கும் காவலர்களுக்கானது தான். காவலர்களுடைய அடிப்படை மாத ஊதியம் 18,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக உயர்த்தப்படும். அதிக மன அழுத்தம் உள்ள பணிகளில் ஈடுபடும் காவலர்களுக்கு படிப்படியாக அவங்களுக்கான படியாக மாதம் 1000 ரூபாய் கூடுதலாக வழங்கப்படும் அப்படின்ட்டு. அதிகமாக வந்து மன அழுத்தம் உள்ள வேலை தானே அது. இதில் எந்த காவலருக்கு மன அழுத்தம் குறைவுன்னு அவர் மேபி அவர் எதை மீன் பண்ணி சொல்கிறார். ஏன்னா பல டிவிஷன் இருக்குது, பல விங் இருக்குது. அதில் அது என்னங்கிறது ஒருவேளை முழுசாக அந்த புக்கு இல்லை ஆட்சிக்கு வந்த பிறகு அதை முடிவு பண்ணுவாங்க. அதுக்குன்னு குழு அமைச்சு அந்த மாதம் 1000க்கு தகுதியுடையவர்கள் யார், அதாவது எந்த பீட்டில் இருந்தால் அவங்களுக்கு வேலை ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ அதிலே சைபர் கிரைம் இருப்பாங்க, டிராஃபிக் போலீஸ் இருப்பாங்க, இதுவாக உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ்க்கு போகக்கூடியவர்கள் இருப்பாங்க. இப்படி எது அப்படிங்கிறத பார்த்து ஒருவேளை அதுக்கு பிறகு முடிவு பண்ணுறாங்களா என்னங்கிறது. போதைப்பொருள் தடுப்பு இந்த மாதிரிலாம் பல பிரிவுகள் இருக்குது இல்லையா, மேபி அதை பார்ப்பாரான்னு தெரியல. அடுத்து காவலர் நலன் மற்றும் பணி நிபந்தனைகள் சட்டம், போலீஸ் வெல்ஃபேர் அண்டு ஒர்க்கிங் கண்டிஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று நாங்கள் வந்ததும் உடனடியாக கொண்டு வருவோம். பணி நேரம் முறைப்படுத்தப்படும். 1, அதிக பணி சுமை கொண்ட காவலர்களுக்கு வாரத்திற்கு ஒரு சுழற்சி முறை விடுமுறையை உறுதி செய்வோம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்றாரு. இது ஆல்ரெடி இருக்குது. திமுக அரசு வந்த பிறகு அந்த வாரம் ஒரு நாள் கட்டாய விடுப்பு அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. மேபி இம்ப்ளிமெண்டேஷன்ஸில் குறைபாடுகள் இருக்கலாம். அது கிரவுண்ட் ரிப்போர்ட் போய் அவங்கக்கிட்ட கேட்டால் தான் தெரியும். அவங்க சர்வீஸில் இருக்கிற வரைக்கும் பெயர் குறிப்பிடாமல் சில விஷயங்களை கேட்டால் சொல்ல வாய்ப்பு இருக்குது. எந்த அளவுக்கு எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்து வேணால் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பணியிடங்களை முறைப்படுத்துதுன்னா அவங்களுக்கும் அகைன் நீங்கள் ரெக்ரூட்மெண்ட்டு எவ்வளோ எடுத்திருக்கிறீங்கிறது இருக்குது உங்களுக்கு. அது அது நம்ம கொடுக்கக்கூடிய விலையாகவும் இருக்கலாம். அடுத்தடுத்து வளர்ச்சியை நோக்கி போகும்பொழுது குற்றங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கூட்டிகிட்டு வருது. அப்போ குற்றங்களுடைய எண்ணிக்கைங்கிறது அவங்களுக்கு நம்ம இன்டெரக்டாக யோசிச்சோம்னா அவர்களுக்கான பணிச்சுமையாக அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேஸாக நீங்கள் அதை பதிவு பண்ணுறதுல தொடங்கி எல்லாமுமா அது போக போகுது. அப்போ இவ்வளோ ஒரு பீட்டு போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னா வாரத்திற்கோ இல்லை ஆண்டுக்கோ இல்லை மாதத்துக்கோ இவ்வளோ வழக்குகளை தான் கையாள முடியும்னு ஏதாச்சும் ஒரு ஸ்லாபு ஃபிக்ஸ் பண்ண போகிறோமா? அதில் பணியிடத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? காவலர்களுக்கு வெறும் போலீஸ் ஸ்டேஷனில் சட்ட ஒழுங்கையே அந்த க்ரைம் அக்கரன்ஸை பார்க்குறது மட்டும் டியூட்டி கிடையாது. எலெக்ஷன் நேரத்தில் தான் நீங்கள் அவங்களுடைய டியூட்டி என்னன்னு யோசிச்சா உங்கள் பின்னால் ஓடிட்டு வந்தாங்களே
உயிர் உயிர் போக மூச்சு வாங்கி ஓடிட்டு வந்தாங்களே உங்களை பாதுகாப்பதற்கு உங்களை யாருக்கிட்ட இருந்து பாதுகாக்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. உங்க தொண்டர்கள்ட்ட இருந்து பாதுகாக்கிறது, உங்களுக்கான அச்சுறுத்தல் ஒய் செக்யூரிட்டியும் பவுன்சர்ஸும் யாருக்கிட்ட இருந்து உங்களை பாதுகாக்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. அதை நம்ம அப்படியே விட்டுருவோம். அந்த இதில் உங்களுக்கான விஷயங்களை அவங்க செய்கிறாங்க இல்லையா, அப்படியான அந்த பாயிண்ட் இருக்குது. அதே போல் அவர்களுக்கான சலவை செய்வதற்கான படி லாண்ட்ரி அலவன்சஸ் இப்போ 500 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்களா மாதம், அது 1000 ரூபாயாக உயர்த்தப்படும் கொடுத்துருக்காரு. காவலர்களுக்கு நல்ல மருத்துவமனை அப்படின்னு மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, சேலம், வேலூர் ஆகிய இடங்களில் மாவட்ட வாரியாகவே மண்டல வாரியாக பிரித்து அதங்க நாங்கள் நிறுவுவோம் அப்படின்னு காவலர் இல்லை. ஏற்கனவே அரசு ஊழியர்களுக்குன்னு சொல்லி இப்போ போக்குவரத்து துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் ஒரு மருத்துவ இது இருக்கிறது தானே செய்யுது. அது என்னென்னா அங்கே மருத்துவ சேவைகளில் அவங்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணுங்கிறது இருக்குது. தனியாக அவங்க மட்டும் போகிறதுக்கு அப்படிங்கிறது இல்லை. அது ஆன் பேப்பரில் அது இருக்கே தவிர அரசு ஊழியர்களுக்கான பிரத்யேக மருத்துவ காப்பீட்டில் தொடங்கி அந்த பலன்களாக இருக்கும். இவங்களுக்கு மட்டுமே ஒரு தனியாக ஹாஸ்பிட்டலுங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. பெண் காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு நெறிமுறை அல்லது பாதுகாப்பு பணிகளுக்கு பணியமர்த்தப்பட மாட்டார்கள். பெண் காவலர்களாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்குன்னு தனி ஓய்வறைகள், நடமாடும் டாய்லெட் யூனிட்டுகள் அமைக்கப்படும். அதெல்லாம் உள்ளபடியே தேவையானது, வரவேற்க தகுந்ததும் கூட. இன்னைக்கு இதில் என்னென்னா, இதில் அது இந்த எலெக்ஷன் நேரத்தில் அவங்களுக்கு நம்ம சேர்த்து சொல்ல வேண்டியது, நீங்கள் கூரை போட்டே கூட்டம் நடத்துறது பெட்டர். அப்படி செய்யும்போது தான் நீங்கள் நடமாடும் டாய்லெட் யூனிட்டோ மற்ற விஷயங்களோ உங்கள் கூட்டத்துக்கு வருகிறவர்களுக்கு உறுதி பண்ண முடியும். எனக்கு என்ன அச்சம்னா, கை குழந்தைகளை அளவுக்கு அதிகமாக தூக்கிட்டு வராங்கன்னா அந்த குழந்தைகளுக்கான தாய்ப்பால் புகட்டுவதற்கான இதே கிடையாது. மொத்தமுமே ஓப்பன் ஸ்பேஸு. அவங்க வேண்டான்னு சொன்ன பிறகு கூப்பிட்டுட்டு வராங்கன்னா வர்றவங்களை ஒன்று தடுத்தாச்சும் அனுப்ப முடியுமான்னு பார்க்கணும். அடுத்து நீங்கள் அதை தான் பண்ணி ஆகணும். குழந்தைகள் இருந்தால் உள்ள அனுமதி இல்லைன்னு கட்டாயமாக சொல்லி ஆகணும். நீங்கள் காலையிலேருந்து 8 மணி நேரம் நீங்கள் தாய்ப்பால் குடிக்கக்கூடிய வயதில் இருக்கிற குழந்தைகளாக இருந்தால் 8 மணி நேரம் வெயிலை தாண்டி அந்த குழந்தை எதுவுமே சாப்பிட்ருக்காதுங்கிற ஒரு சூழல். அதெல்லாம் நினைக்கும் போதே நமக்கு பகீருங்க அந்த பிள்ளை. இல்லை இதில் இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது, நீங்கள் இவ்வளோ பிந்தி வாரீங்க, இவ்வளோ நேரம் கால் கெடுக்க அவன் காத்திருக்கான், காலையிலேருந்து வந்து காத்திருக்கான், நீங்கள் சொன்ன நேரத்தை தாண்டி பிந்தி வாரீங்க, அவன் உங்கள் பின்னாலே ஓடிட்டுருக்கான், இல்லைன்னா பைக் ஓட்டிகிட்ருக்கான், அங்கங்கேயே உங்கள் பின்னாலே விரட்டிட்டு வரான். அப்போது இந்த சூழ்நிலையில் எவ்வளோ மிகப்பெரிய ஆபத்து எல்லாம் நடக்க இருக்கிறது. நீங்கள் காவலர்களுக்கு இவ்வளவு திட்டங்களை வந்து கொண்டு வரணும்னு சொல்லி அறிவிக்கீங்க, உங்கள் பின்னால் தான் காவலர்கள் ஓடிட்டுருக்குறாங்க. எவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டீங்கன்னு சொன்னால் மற்றவங்க வந்து கஷ்டப்படக்கூடாது, மற்றவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற கரிசனை உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் என்ன பண்ணணும், அங்கங்கே கூட்டம், அவ்வளோதான். அங்கங்கே நீங்கள் கூட்டத்தை போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். இந்த மாதிரியான ரோட் ஷோன்னா அதுக்கேற்ற மாதிரியான நேரத்தில் நீங்கள் பண்ணணும். உச்சி வெயில் மண்டையை புழக்கக்கூடிய நேரத்தில், மத்தியான நேரத்தில் நீங்கள் பண்ணியிருக்கக்கூடியது எல்லாமே எல்லா இடத்துலையுமே 12 மணி, 1 மணி, 2 மணி, அவன் மயங்கி விழாமல் வேற என்ன செய்வான்? இதில் இவங்க குடி தண்ணிலாம் கொடுத்தாலும் பெண்கள் அதை குடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்கே பாத்ரூம் வசதி கிடையாது, டாய்லெட் வசதி கிடையாது. அவங்க அந்த வெயிலில் மொத்த எனர்ஜியும் வெளியில் தண்ணி நீராவி ஆகிற வரை இருப்பதை தவிர ஒரு வழியே இல்லைங்கிற நெருக்கடிகள் எல்லாம் இருக்குது. உங்களுடைய நோக்கம் நல்லது, ரைட்டு. முறைப்படுத்தக்கூடிய இடத்துல நீங்கள் முதல்ல கட்சியை நிர்வகிக்கக்கூடிய இடத்துலையே இதெல்லாம் அமல்படுத்துங்க, ஒரு 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 ஒழுங்குக்குள்ளே கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் விஜய் அவர்களுக்கு நம்ம தெரிவிக்க வேண்டியதாக இருக்கிறது. சம்மந்தப்பட்ட செக்டார்ஸ் அதை எப்படி பார்க்குறாங்க, உங்களுடைய அப்பீல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் நமக்கு இந்த வாரத்தில் தெரிய வரும். மக்கள் இதை ஏற்றுக்கிறாங்களா இல்லையா, ரசிக்கிறாங்களா, யாரும் சொல்லாதது சொல்லிட்டாரும் கொண்டாடுறாங்களா, இதெல்லாம் வாக்குப்பெட்டியை திறக்கிற அன்றைக்கி தெள்ள தெளிவாக தெரியும். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு.